ஒரு இலக்கணம் அப்படின்னு சொன்னா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லாங்க. அந்த அளவுக்கு முதல் படமான அந்த பராசக்தியில இந்த கிளைமேக்ஸ்ல மிரட்டியிருப்பாரு. நம்ம கலைஞரோட கதை வசனத்துல அற்புதமான அந்த டயலாக் வந்து சொல்லி மிரட்டியிருப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அதுக்கப்புறம் இந்த புராண கதையான இந்த திருவிளையாடல் படத்துல வந்து சிவன் இப்படிதான் வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருப்பாருங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படி தன்னுடைய நடிப்பு மூலமா மக்கள் மனசுல ஒரு ஜாம்பவனா இருந்திருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படி 1962 அந்த அமெரிக்க அந்த காலத்து ஜனாதிபதியான ஜான் கென்னடி அவர்கள் வந்து இவருக்கு நடிப்பு பாராட்டி வந்து இவருக்கு ஒரு பாராட்டு விழா வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்காவில் ஒரு பாராட்டு விழா ஏற்படுத்தினாங்க. அதுலேயும் போய் நடிகர் திலகமான சிவாஜி கணேசன் வந்து அங்கே கலந்துக்கிட்டாருங்க. அதில் கலந்துக்கிட்டு நயகர நகரத்துக்கு வந்து ஒரு நாள் மேயராகவும் தங்கசாவியும் கையில் வாங்கினாருங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படி ஒரு இந்தியனான ஒரு தமிழனா பார்க்கப்பட்ட அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து ஒரு நடிப்புக்காக ஒரு பாராட்டு விழாவில் விழாவை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சிறந்த வரவேற்பை கொடுத்தாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்.